நம்ம ஃபுட்டு வந்து வெளியிருந்து வாங்கும்போது அதில் கிடைக்கக்கூடிய பாக்ஸஸை வேஸ்ட் பண்ணாமல் அதை நம்ம கலர் அடித்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்ப்போம். இதை பெயிண்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பெயிண்ட் மார்க்கர்ஸ். ஸோ ஃபினிஷிங் வந்து பார்க்குறக்கு பெயிண்ட் மாதிரியே இருக்கும். பார்க்குறக்கு வந்து அடிக்கிறதுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபினிஷிங் வந்து ஸ்கெட்ச் பெனை விட இது நீட்டாக இருக்கும். அண்ட் இது ஒரு முறை நம்ம அடித்து முடித்த பின்னாடி ஒரு லேயர் வார்னிஷோ இல்லை டிரான்ஸ்பெரண்ட்டான நெயில் பாலிஷோ நம்ம கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்தோன்னா இந்த கலர் வந்து பீல் ஆகாமல் இருக்கும். அண்ட் சில டைம்ஸ் பார்த்திங்கன்னா இதில் தண்ணியில் விழுந்துருச்சுனாவோ இல்லை இது மேலே தண்ணி பட்டுருச்சுனாவோ அந்த கலர் போகாமல் இருக்கிறதுக்காக தான் மெயினாக இந்த லேயர்ஸை வந்து நம்ம கொடுக்குறோம். பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா காசும் ரொம்ப கம்மி, அதே நேரத்தில் நீட் ஃபினிஷிங் தான். டிரான்ஸ்பெரண்ட் நெயில் பாலிஷ் தான் சொல்லுவேன். இப்போ இந்த கண்டெய்னரை ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி பிளான்டராக யூஸ் பண்ணலாம். இல்லையா இதை வந்து ஹோல்ஸ் போடாமல் அப்படியே வந்து வாட்டர் பிளான்டராக யூஸ் பண்ணலாம். இதை பென் ஸ்டாண்டாவோ இல்லை என்ன விதமான ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஒரு சூப்பரான ரீயூஸ் ஐடியாங்க. உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.